welcome the Rockstar DSP! ஐயோ உள்ள இல்லையே. என்னாச்சுப்பா? எங்கேயுமே இல்ல. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு திவ்யா. அனி 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 ஏன் இந்த குப்பையில வந்து படுத்திருக்கீங்க? கீழே எல்லாரும் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். அண்ணி என்னாச்சு? மதி உங்களை காணும்னு அழுதுகிட்டு இருக்கா. வாங்க கீழே போலாம். இல்ல, எனக்கு கண்ணை மூணாலே ஸ்டேஷன் ஞாபகம் தான் வருது. பயமா இருக்கு. அண்ணி இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி நீங்க வெளியே வந்துட்டீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். உங்களுக்கு எதுவுமே நடக்க விட மாட்டோம். நீங்க பயப்படாதீங்க. நான் தப்பு பண்ணலன்னு சொல்லியும் அந்த எஸ்ஐ என்ன அரைஞ்சிட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நடந்த ஒரு விபத்தா நினைச்சுக்கோங்க. ரோட்ல நம்ம ஒழுங்கா போகும்போது எதிரில வரவன் ஒழுங்கா வராம நம்மள இடிச்சிட்டா நமக்கு அடிபடும், வலிக்கும், வருத்தப்படுவோம். ஆனா தப்பு நம்ம மேல இருக்காது. அதே மாதிரிதான் நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போகலையே, நீங்க ஏமாத்த தான் பட்டிருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அத முதல்ல நீங்க உணரணும். நீ என்ன நம்புறல்ல மகா? நான் கோவப்படுவேன், கொஞ்சம் பொறாம கூட படுவேன். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன். நான் ஒன்னும் கெட்டவ இல்ல மகா. எனக்கு தெரியும் அண்ணி. நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க கெட்டவங்கலாம் இல்ல. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அது தெரியல அண்ணி. உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. கெட்ட நேரம்னு வேணா சொல்லலாம். ஆனா நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க மறந்துருங்க மதிக்காக. வாங்க போலாம். வாங்க கீழே போலாம். வெண்ணிலா, எங்கடி போன? அக்கா அண்ணி மாடியில தான் இருந்தாங்க. வெண்ணிலா, ஏன் வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, நீங்க மறுபடியும் அன்னைக்கு போன மாதிரி திருப்பி வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டாமா. அக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ தனியா இல்லக்கா. எதுக்கு மாடியில போய் தனியா உட்கார்ந்திருக்க? இங்க பாரு வெண்ணிலா, நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்படவும் தேவையில்லை. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும். அத்தை, அண்ணிய பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். வீட்லயும் அடைஞ்சிருந்தா நடந்ததையே திரும்ப திரும்ப நினைக்க தோணும். வெண்ணிலா அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளியில வரணுமேன்னு நானும் வேண்டிக்கிட்டேன். கன்னியம்மன் கோவில்ல குங்குமார்ச்சனை பண்றேன்னு. போ வெண்ணிலா, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன நீ பொழுது விடிஞ்சதும் அதுவுமா போய் மொட்டை மாடியில் உட்காந்துருக்க? ஏன் வெண்ணிலா அப்படி இருக்க?